சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி சுவண்டை எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு நட என்று முடக்குவாத காரனை நோக்கி அதிகாரத்தோடு கட்டளையிட்ட இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். வாழ்க்கையின் விரக்தி விளிம்பில் வீழ்ந்து கிடந்தவர்களை, நோயால் தனிமைப்படுத்தப்பட்டு தவித்தவர்களை, வறுமையினால் வலிமை இழந்தவர்களை, அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்தவர்களை, பாவ சகதியிலே வீழ்ந்து வாடியவர்களை அரவணைத்து வாழ்வு கொடுத்த இயேசு இங்கே பாவ சிலுவையின் சுமையால் வீழ்ந்து கிடக்கிறார். ஆனால் மண்ணிலே வீழ்ந்த இயேசு என்னால் முடியும் என்று தாமாகவே எழுகிறார். பயணத்தை தொடங்குகிறார். இதுதான் அவரது லட்சியத்தின் மறுபக்கம். இன்று நாம் நமது வாழ்க்கை யோசிப்போம். இன்று நாம் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம் என்று தெரிந்தும் கூட நம்மை பலர் அதிலிருந்து எழுந்து வர விருப்பம் இல்லாமல் அதிலேயே வீழ்ந்து கிடப்பதிலே அற்ப சந்தோஷம் அடைகிறோம். நாடுகளை காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் சுயநலத்தில் வீழ்ந்து மக்கள் நலனை மறந்து சிற்றின்பங்களில் மூழ்கி உலகினை அழித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. இருப்பதை வைத்து குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டிய குடும்ப தலைவர் தலைவி தங்களுடைய அதிக ஆசையினால் குடும்பத்தின் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஆடம்பரத்திற்காக, போலிய கௌரவத்திற்காக கடன்பட்டு குடும்பத்தை கடன் தொல்லைகளுக்கு ஆட்படுத்தும் நிலை ஒருபுறம். தனக்கு கிடைக்காத வாய்ப்பும் வசதியும் தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் தங்கள் சுகங்களை துறந்து கடன்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தால் பெற்றோர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளாமல் இது அவர்களது கடமைதானே, செய்ய
நவீன உலக ஆடைகளையும் வாகனங்களையும் வசதிகளையும் எதிர்பார்க்கும் பிள்ளைகள் வாழ்கின்ற காலம் இது. ஆம், இன்று எத்தனை குடும்பங்கள் பாவ வாழ்வில் இப்படி வீழ்ந்து கிடக்கின்றன. சிந்தனை: உன்னுடைய அக்கறையின்மை, பொறுப்பின்மையால் உன் குடும்பத்தையும் உன் ஆளுமை தன்மையையும் நாட்டையும் அழித்துக் கொண்டு வீழ்ந்து கிடக்கின்ற நிலையை சுய ஆய்வு செய்து பார். இயேசு வீழ்ந்தார், எழுந்தார். நீ எப்போது எழப்போகிறாய்? இன்றைய நாளிலிருந்து கொஞ்சம் முயற்சி செய்யலாமே. இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, வீழ்வது மனித இயல்பு. ஆனால் எழ வேண்டும் என்று முயல்வதுதான் லட்சிய வாழ்வு. நீ வீழ்ந்திருக்கும் நிலையை பார். நான் வீழ்ந்திருப்பதை பார்த்து வருத்தப்படாதே. மாறாக என்னிடமிருந்து வீழ்ந்தால் எழுவது எப்படி என்று கற்றுக்கொள். நீ வீழ்ந்திருப்பதை, உன் குடும்பம் வீழ்ந்திருப்பதை நினைத்து வருத்தப்படு. உன்னால் எழ முடியும். முடியவில்லை என்றாலும் என் கைகளை பிடித்து எழு. ஜெபம். இறைவா, நாங்கள் எங்களது இழிவான பாவ நிலையில், சர்வாதிகார மனநிலையில், மாய கவர்ச்சிகளில் வீழ்ந்து நிழலை விரும்பாமல் நிஜத்தை உணர்ந்து எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்து